குற்றாலத்தில் திருமண பேனர் வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது விருந்தால் திருமண விழா துக்க நிகழ்வாக மாறியதில் நடந்தது என்ன? தென்காசி அடுத்த குற்றாலம் அருகே உள்ள காசி மேஜர்புரம் பகுதியை சேர்ந்தவர் சூர்யா. இவருக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று திருமணம் நடைபெற்றதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் சனிக்கிழமையை களை கட்டியது. இதற்கான பணிகளில் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். சனிக்கிழமை இரவில் திருமண மண்டபத்தில் புது மாப்பிள்ளை தன்னுடைய நண்பர்களுக்கு மது விருந்து அளித்துள்ளார். இதில் திருமண பேனர் வைப்பது தொடர்பாக இளஞ்சியை சேர்ந்த முனியா கணேசன் மற்றும் காசி மேஜர்புரத்தை சேர்ந்த பட்டு என்பவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். அப்போது ஆத்திரமடைந்த முனியா கணேசன் தான் வைத்திருந்த அரிவாளை எடுத்து உள்ளூர் இளைஞரான பட்டுவை கழுத்தில் வெட்டி உள்ளார். இதை பார்த்த அவருடைய நண்பர் அருண்குமார் தடுக்க முயன்றுள்ளார். அதில் அவருடைய கையிலும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. கழுத்தில் பலமாக வெட்டுப்பட்டதால் இரத்த வெள்ளத்தில் சரிந்த 27 வயதான பட்டு நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த குற்றாலம் போலீசார் பட்டுவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த அருண்குமாரையும் மீட்டு சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவான முனியா கணேசன் மற்றும் அவருடன் இருந்த இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மது போதையில் திருமண பேனர் வைப்பது தொடர்பான தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் திருமண விழா துக்க நிகழ்வாக மாறியது குற்றாலத்தில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.